வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகள் என்னை வந்து துவம்சம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை எதிரிகள் தொல்லை ரொம்ப தாங்க முடியலைங்க. ஆஃபீஸில் நான் ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு சம்பள உயர்வு வரணும்னு நினைக்கிறேன். என்னை மற்றவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வேறு ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க, ஏற்கனவே பழைய ஆளுங்க யாரோ என்னை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன முயற்சி செஞ்சாலும் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் என்னை பற்றி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தப்பாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட எதிர்கடைக்காரங்க, பக்கத்து கடைக்காரங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க, என்னோடய காம்படிட்டர் யாரோ ஒருத்தங்க என் மேலே நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்வினை இருக்குது. இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது. நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கும் போது எல்லாமே யாரோ ஒருத்தங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூட இருக்கிறவங்களையாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ இருக்கலாம். ஏதோ ஒரு எதிரிகள் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். வராகி அம்மனை கும்பிடுங்க. என்றைக்கு வராகி அம்மனை கும்பிட்டா ரொம்ப நல்லது. வராகி அம்மனை கும்பிட்டாலே நார்மலாக எதிரிகள் தொல்லையெல்லாம் விலகிவிடும். அதற்காக வராகி அம்மன் பாடல்கள் கேட்கலாம், வராகி அம்மன் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஓம் வராகியே நமகன்னு வராகி அம்மனுடைய நாமாவளி பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, வராகின்றது பேர். அந்த நாமாவளி நீங்கள் 108 தடவை சொல்லலாம். இதெல்லாம் சொன்னாலே நிச்சயமாக நடக்கும். அதுவும் இப்போ வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். வர திங்கக்கிழமை காலையில் 2 மணிலேருந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி வரையிலும் பஞ்சமி திதி. ஸோ நாள் ஃபுல்லாக பஞ்சமி திதி. சாதாரணமாகவே பஞ்சமி திதினாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் திங்கக்கிழமை வருது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், நைட்டு 8லேருந்து 9 வரையிலும், இது 7 மணிக்கு அப்புறம் தான் பண்ணணும் இந்த விஷயத்தை. அப்போ நைட்டு 8லேருந்து 9 வரலும். ஏன் நைட்டு 8லேருந்து 9 வரலும் அப்படின்னா, சந்திரன் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றணும். எதில் தீபம் ஏற்றணும்? தேங்காய் தீபம் ஏற்றணும். அது எப்படிங்க தேங்காய் தீபம் ஏற்றுறது? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், ஒரு நல்ல பெரிய முழு தேங்காய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை சாயங்காலமாக ஒரு 8 மணிக்கு அங்கே தேங்காய் உடைங்க. திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு இந்த தேங்காய் உடைங்க. கரெக்டாக 2ஆக உடைங்க. உடைச்சிட்டு அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணி டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு சாமிக்கிட்டே வச்சுருங்க. குடுமையை பிச்சுட்டு இந்த லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அந்த நாராக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தேங்காய் ரெண்டு ரெடியாக இருக்குங்களா, ஒரு தேங்காய் உடச்சிங்க, 2 மூடி இருக்குங்களா, தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி நிறைய நிரப்பி அது மேலே 2 தேங்காயும் வச்சுருங்க. அதுவும் அரிசி கொஞ்சம் நிறையவே இருக்கணும். தேங்காய் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். இப்படி வச்சுருக்கீங்கன்னா அப்படி நிற்கணும். அந்த மாதிரி 2 தேங்காய் நிற்கிற மாதிரி ஒரே இலையில தான் வச்சுருங்க. வச்சுட்டு பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காயில் ஊற்றிட்டு நல்லா திக்காக திரி போட்டுக்கோங்க. பஞ்சு திரி தான் போடணும். நல்லா திக்காக திரி போட்டுக்கோங்க. நல்லா பெருசாக திரி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த தீபம் மெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் என்ன பண்ணுங்கள், அந்த தீபம் போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. சிலர் சொல்லுவாங்க, வாராகி அம்மன் வீட்டில் ஃபோட்டோ கூட வச்சுருக்கக்கூடாது. சிலர் வீட்டில் பூஜை அபிஷேகம் பண்ணுறதுக்காக வாராகி அம்மனோட விக்கிரகம் வச்சுருப்பாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, வராகி அம்மனை விக்கிரகம் வைக்கக்கூடாதுன்றாங்க. சில ஃபோட்டோ கூட வைக்கக்கூடாதுன்றாங்க, ஏன்னா உக்ரமான தெய்வம் அப்படின்றாங்க. சிலர் வச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. வச்சிருக்கலாமா வைக்கக்கூடாதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வராகி அம்மன் ஃபோட்டோவோ விக்கிரகமோ இருந்தால் அது நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ இருந்தால் நல்லா தொடச்சிட்டு குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சுக்கோங்க. சப்போஸ் எங்கள் வீட்டில் வராகி அம்மன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வைக்கிறதில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு வராகி அம்மனை மனசார கூப்பிடுங்க. ஏற்கனவே தேங்காய் தீபம் ஏற்றி வச்சுருக்கோமே, பரவாயில்ல. அதாவது தேங்காய் தீபம் வராகி அம்மனுக்காக ஏற்றி வைக்கிறோம். அகல் விளக்கு தீபம் வராகி அம்மனாக நம்ம பாவிக்கிறோம். ஃபோட்டோ இருக்கிறவங்க எங்ககிட்ட விக்கிரகம் இருக்கிறவங்க அந்த அகல் விளக்கு தீபம் ஏற்றணுமோ அது வேண்டாம். மனசார மனம் உருகி நீங்கள் வராகி அம்மன் கிட்டே கேளுங்க, எனக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, எதிரிகள் தொல்லை இருக்குது, என்னை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் நீக்கி விடுங்கள்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்து நேராக நிமிந்து உட்காந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கீங்களா, நேராக பக்கத்தில் எதிரில் உட்காந்துக்கோங்க.
உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு, முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, கைகள் 2 உள்ளங்கைகள் 2 மேல் நோக்கி இருக்கணும். மேலே வச்சுக்கிட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி தொட மேலே வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு ஓம் வாராகி நமஹ அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்லும்போது நாக்கு அசையக்கூடாது. இப்போ நம்ம 2-3 விதமாக சொல்லலாம் மந்திரத்தை. ஒன்று ஓம் வாராகி நமக அப்படின்னு வாய் விட்டு சொல்லலாம். இன்னொன்று ஓம் நமகன்னு வாய்க்குள்ளே சொல்லலாம். அப்போ வாய்க்குள்ளே சொல்லும்போது நாக்கு அசையும். இப்போ நாக்கும் அசையக்கூடாது, வாய் விட்டும் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே சொல்லணும். இப்படி சொல்லும்போது ஓம் வாராகி நமகன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளேயே கதி ஓட ஆரம்பிக்கும், மூச்சு காத்து ஓட ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளேயே நடக்கணும் அது. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வாராகி அம்மன் காட்சி தருவாங்க. வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்ணை மூடி மனசார மனமுருகி அப்பா நீங்கள் தாம்மா காப்பாற்றணும்னு அப்படியே பஞ்சமி, அதுவும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு திங்கக்கிழமையா அப்படி கண்ணை மூடி உட்காந்து வாராகி அம்மனை ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு சிலருக்கு காட்சி தருவாங்க. சிலருக்கு யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்கலாம், சிலருக்கு கொலுசு சத்தம் கேட்கலாம், சிலர் யாரோ உங்கள் கையை வந்து தொடுற மாதிரி இருக்கும், சிலர் யாரோ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருப்பீங்க, ரோஜாப்பூ வாசனை அடிக்கலாம். நீங்கள் ரோஜாப்பூ தான் வச்சுருப்பீங்க, மல்லிகைப்பூ வாசனை அடிக்கலாம். அதாவது நீங்கள் என்ன ஊதுபத்தி என்ன ஏற்றி வச்சுருக்கீங்களோ, என்ன பூ வச்சுருக்கீங்களோ, அந்த ரூமில் இல்லாத ஒரு வாசனை புதுசாக உங்களுக்கு வரலாம். இப்படிலாம் இருந்தால் வாராகி அம்மன் உங்களுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இறைநிலையும் ஒரு தெய்வங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும், உணர்ந்து விடுவோம். அப்போ மனசார மனமுருகி இதை ப்ரே பண்ணும்போது நம்மளோட எதிரி தொல்லைகள்லாம் துவம்சம் பண்ணி எடுத்துருவாங்க. எதிரிகள்லாம் துவம்சம் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது துவம்சம் பண்ணி அவங்கள அழிச்சிருவாங்களான்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? அவங்கள வந்து நம்ம அழிக்கணும்னு நினைக்கல, எதிரிகளை அழிக்கணும்னு நினைக்கல, எதிரிகள் ரொம்ப மோசமாக போகணும்னு நம்ம நினைக்கல, அதெல்லாம் வேண்டாம். நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். சரிங்களா? உடனே நம்ம சிலர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தவங்களை தொந்தரவு பண்ணுவாங்களே, அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னா அது அவங்க பண்ணிப்பாங்க. யாரை தொந்தரவுக்கு நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்கான வழிபாடு செஞ்சுப்பாங்க. அதனால் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். சரிங்களா? அந்த மாதிரி வராகி அம்மன் நமக்காக பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா வராகி அம்மன்கிறது படைத்தளபதி, முன்னாடி நின்று சண்டை போடக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நமக்காக அவங்க முன்னாடி நிற்பாங்க. மனசார மனமுருகி முழு நம்பிக்கையோட சரணாகதி நிலையிலிருந்து வாராகி அம்மனை வேண்டுங்க. ஏதாவது எதிரிகள் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், நீங்கள் அவங்கள வாழ்த்திடுங்க. ஸோ எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. எந்த ஒரு தடைகளெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த பஞ்சமியை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.